நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய பொழுது அரசியலிலும் உலக அரங்கிலும் இன்றிருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை உரையாடலுக்கு நாங்கள் எடுக்கவிருக்கிறோம். தமிழகத்தில் தேர்தல் பரபரப்பு மிக பெரிதாக சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. மறுபலத்தில் இங்கே ஐரோப்பாவில் பெல்ஜியத்தில் நடைபெற்றிருந்த குண்டு தாக்குதல் ஐரோப்பாவை ஒரு பதற்றத்துக்குள் உள்ளாக்கியிருக்கிறது. இது தவிரவும் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதா இல்லையா என்கிற விவாதங்கள் இன்று இந்த அரசியல் களத்தில் பல விடயங்கள் சூடாக இருக்கிற ஒரு சூழலில் இவை பற்றிய ஒரு பார்வையை இன்றைய வெளிச்சம் உங்களிடம் கொண்டு வரவிருக்கிறது. இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இவை பற்றி பேசுவதற்காக இணைந்து கொண்டிருக்கின்றார் அரசியல் விமர்சகர், ஆய்வாளர், எழுத்தாளர் இதயச்சந்திரன் அவர்கள். நேரடியாக சந்திக்கலாம். வணக்கம் இதயச்சந்திரன் அவர்கள். வணக்கம் தினேஷ். நான் நேரடியாக தமிழக அரசியலிலிருந்து இன்றைய உரையாடலை தொடங்குவது பொருத்தமாக இருக்கும். மிக நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த மக்கள் நல கூட்டணி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திருமாவளவன் அவர்கள் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள், வைகோ தலைமையிலான மதிமுக, இவை அனைத்தும் இணைந்து மக்கள் நல கூட்டணியினை உருவாக்கியிருந்தார்கள். சீமான் தனித்து போட்டியிடுகிறார். வலிமை போன்று திமுக, அதிமுக பெரும்பான்மையான இடங்களை பிடிக்கும் என்கிற ஒரு நிலையில் அங்கே கூட்டணி இருக்கிறது. இதில் மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தையும் அந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று வைகோ போன்றவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய விருப்பத்தை காட்டி வந்தார்கள். இன்று நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இன்று அந்த விருப்பம் நிறைவேறியிருக்கிறது. இப்போது 4 கட்சிகள் கொண்ட மக்கள் நல கூட்டணி இன்று 5 கட்சிகள் கொண்டதாக, விஜயகாந்தையும் கொண்டதாக இணைந்திருக்கிறது. இவர்களுக்கு ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த மக்கள் நல கூட்டணி என்கின்ற விடயத்தை பார்த்தால் அவர்கள் பொதுவாகவே அதிமுக அல்லது திமுகவில் தொங்கிக் கொண்டு கூட்டணி அமைக்கும் கட்சிகள் தான் இந்த 2 இடதுசாரி கட்சிகளும், வைகோ அண்ணனுடைய மதிமுகவும், தோழர் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள், இதற்கு அப்பால் இருக்கும் அன்புமணி ராமதாஸின், அப்படி சொல்லக்கூடாது, ராமதாஸின் பாட்டாளி மருத்துவர் ராமதாஸ் அவர் கூட தன்னுடைய மகனைத்தான் முதலமைச்சர் வேட்பாளராக யாராவது முன்னிறுத்தினால் அவரிடம் கூட்டு சேருவார்னு சொல்லி எல்லோரும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனது பிள்ளைகளை முன்னிறுத்துங்கள், எனது தலைவர்களை முன்னிறுத்துங்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த விஜயகாந்த் தங்களோடு வர வேண்டும் என்கின்ற விட எதிர்பார்ப்பு இல்லாத ஒரே ஒரு கட்சி அது ஒன்று தான். திமுக உட்பட எல்லோரும் கூடுதலாக, அது மக்கள் நல கூட்டணியாக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அல்லது மக்கள் திரும்பி பார்க்காத பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், எல்லோரும் அதை விரும்பினார்கள் என்று சொன்னால் இவர் வந்தால் தங்களுக்கு கொஞ்சம் தங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும் போது தங்களில் 1-2 பேருக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கும். இந்த அடிப்படையில் தான் விஜயகாந்தோடு கூட்டு வைப்பதற்கு எல்லோரும் இந்த பலவீனமானவர்கள் முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். விஜயகாந்தனுடைய பலம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? விஜயகாந்த், சில பேர் சொல்கிறார்கள் விஜயகாந்தை தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் ஒரு கிங் மேக்கராக இருக்கக்கூடிய வல்லமை கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது யார் என்பதை தீர்மானிக்கிறவராக அவர் இருக்கக்கூடும். ஆனால் அவரே கிங்காக, அவரே ஆளுகிற நிலைக்கு வர முடியாது என்கிற ஒரு பார்வை சொல்கிறார்கள். நீங்கள் அந்த கிங் மேக்கர் என்ற பதவி அவருக்கு எங்கே பொருத்தம் என்று சொன்னால், இந்த சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன கூட்டணிகள் இருக்கின்றது. இந்த கூட்டணிகளுக்கு ஏதாவது எம்எல்ஏக்களை கொஞ்சம் அதிகரிப்பதற்காக ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்கு ஒரு தேவைப்படும் ஒரு மனிதர் தான் இவரே ஒழிய, அந்த வாக்கு வங்கி அரசியலுக்கு இப்போ அந்த மார்ஜினல் ஓட்ஸ் என்று சொல்வார்கள். உதாரணமாக ஒரு ஏரியாவில் 85,000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. இன்னும் ஒரு 10,000 வாக்குகள் கிடைத்தால் அவருக்கு நிச்சயமாக எம்எல்ஏ பதவி கிடைக்கும். திமுக தோல்வி அடையலாம், காங்கிரஸ் தோல்வி அடையலாம், அதிமுக தோல்வி அடையலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த இடங்களில் அந்த வாக்குகளை நிரப்பும் ஒரு கட்சியாகத்தான் இவருடைய தேமுதிகவை கூடுதலானாக்கள் பார்க்கின்றார்.
இவரை வைத்துக்கொண்டு இவரோடு சேர்ந்து தாங்களும் ஒரு 2-3 எம்எல்ஏக்களை எடுத்து நரேந்திர மோடியிடம் நல்ல பேர் வேண்டலாம் என்பதுதான் தமிழிசை சவுந்தரநாயகத்துடைய ஒரு பிரச்சனை. இப்படி எல்லோருக்கும் இதே பிரச்சனை தான். எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. கடந்த வாரம் ஒரு தொலைக்காட்சி உரையாடலில், தமிழகத்தில் பரபரப்பாக போயிருந்த அந்த தொலைக்காட்சி உரையாடலில், ஒருபடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முக்கிய உறுப்பினருக்கும் சீமானுக்கும் ஒரு விவாதம் வந்தது. அருணனுக்கு சீமான் ஒரு விடயத்தை அந்த இடத்தில் பகிரங்கமாக சொல்லியதை நாங்கள் பார்த்தோம். அதாவது மக்கள் நல கூட்டணி நாம் தமிழரை விட ஒரு வாக்கு அதிகமாக இந்த தேர்தலில் பெற்றால் கட்சியை கலைத்துவிட்டு நானும் மக்கள் நல கூட்டணியில் வந்து சேர்ந்து விடுகிறேன் என்று அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? இது 2 கேள்விகளை உருவாக்குகிறது. அப்படியாக இருந்தால் 4 கட்சிகள், இப்போது விஜயகாந்தனுடைய தேமுதிகவும் சேர்த்து இந்த 5 கட்சிகளும் சேர்ந்தாலும் கூட அது ஒரு பலமான ஒரு அமைப்பாக, பலமான ஒரு தேர்தல் கூட்டணியாக இருக்க முடியாது என்கிற ஒரு நிலை. அப்படி அல்லது அவர்களை தாண்டி தனியாக போட்டியிட்டாலும் கூட நாம் தமிழர் மிக பலமாக இருக்கிறது என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடும். ஆக நாம் தமிழர் பலமாக இருக்கிறது என்கிற நிலையில் அவர் அந்த கருத்தினை சொன்னாரா, அல்லது மக்கள் நல கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்கிற நிலையில் அதனை சொன்னாரா? அது ஒரு மிகப்பெரிய விடயம். கட்சியை கலைத்துவிட்டு உங்களோடு வந்து சேருவேன் என்கிற அளவுக்கு சவால் விடுவது என்பது ஒரு பெரிய விடயம் இல்லையா? என்னைக்கு இதே சவாலை அதிமுக கூட்டணி மீதோ அல்லது திமுக கூட்டணி மீதோ சீமான் வைக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் இந்த கூட்டணி வந்து எப்போதும், இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் எப்போதும் இந்த அதிமுக திமுகவோடு தொங்கிக் கொண்டு தேர்தலில் இறங்கும் கட்சிகள் தான். அது வைகோவனாக இருந்தானே, அல்லது திருமாவளவனாக இருந்தானே, அல்லது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலாக இருந்தாலும் இவர்கள் ஏதோ ஒரு தடவை தனியே கேட்டார்கள், படுதோல்வி அடைந்தார்கள். ஆகவே தங்கள் கட்சியில் 1-2 பேர் எம்எல்ஏயாக வர வேண்டுமாயின் ஏதோ ஒரு பெருங்கட்சியோடு தொங்கிக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இருக்கின்றது. ஏன் சீமான் இவர்களோடு இணையவில்லை நினைக்கிறேன்? அரசியல் ரீதியில் பார்க்கிற பொழுது சீமான் சொல்லுகிறார், கொள்கை ரீதியாக இவர்களோடு இணைந்து போக முடியாது, அதனால் தனித்து போட்டியிடுகிறேன் என்று சீமான் சொல்லுகிறார் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும். ஆனால் அரசியல் ரீதியில் 2020 ஆட்சியை பிடிப்போம் என்று கூறுகிற சீமானுடைய நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டியிடுதல் என்பது இந்த கட்டத்தில் எவ்வளவு புத்திசாலித்தனமானது, அல்லது அரசியல் ரீதியில் ஒரு யுக்தி அடிப்படையில் எந்த அளவு தூரம் முக்கியமானது என்று நினைக்கிறேன்? சீமானை பொறுத்தவரையில் அவருடைய அரசியல் கோட்பாட்டில் ஒரு விடயம் திராவிட அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற விடயம். ஆகவே அவர் நிச்சயமாக இப்போது மட்டுமில்லை, எந்த காலத்திலும் எந்த திராவிட அரசியல் கட்சியோடும் அவர் கூட்டு சேரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்கின்ற விடயத்தை அவர் முதலே சொல்லிவிட்டார். 2வது அவர் சொன்ன முதல் ஒரு விடயம், அதாவது இந்த மக்கள் நல கூட்டணியை விட தான் ஒரு வாக்கு கூடுதலாக எடுப்பேன் என்கின்ற விடயம். அது வந்து ஒரு தேர்தல் பரப்புரைக்கான ஒரு உளவியல் சமரின் ஒரு பகுதியாக நாங்கள் பார்க்கலாம். இப்படி அவர் சொல்வதன் மூலமாக இவருக்கு கீழே இருக்கும் தம்பிகள், இவருடைய கட்சியினர் வந்து தீவிரமாக வேலை செய்வார்கள். இது கிட்டத்தட்ட சேலஞ்ச், இது ஒரு சவால். ஆகவே இந்த மக்கள் நல கூட்டணிக்கு சீமான் விட்ட சவாலை சீமானுடைய தொண்டர்களும் சீமானுடைய தம்பிகளும் அதை ஒரு சீரியஸாக தான் எடுத்துக்கொள்ள போகின்றார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு உளவியல் பார்வையாக கூட இருக்கலாம். 2வது, இந்த மக்கள் நல கூட்டணியை அவர் குறைத்துத்தான் பார்த்திருக்கின்றார். இவர்கள் வந்து மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கான மனிதர்கள் அல்ல. இவரை விட தன்னுடைய அந்த நாம் தமிழர், திராவிடம் அல்லாத நாம் தமிழர் என்கின்ற அந்த அரசியல் தமிழக மக்கள் மத்தியில் எடுபடும் என்கின்ற விடயம் தான் அவர் அந்த விடயத்தை அவரே நம்புகின்றார். 2வது, இதில் அவர் வெல்வாரா தோப்பாரா என்பதில் அவருடைய பிரச்சனை. அவருடைய பிரச்சனை இந்த தமிழக அரசியலில் கால் ஊன்றல் என்கின்றதான் மிக முக்கியமானது. அந்த கால் ஊன்றல் என்கின்ற விடயம் ஏற்கனவே விஜயகாந்துக்கு இருக்கின்றது. 11% வாக்களை பெற்ற மொத்த அண்மைக்கால தேர்தல்களில் 11% வாக்களை பெற்றவர், அதாவது வாக்கு வங்கியில் ஒரு கணிசமான சதவீதத்தை கொண்டிருப்பவர் தான் விஜயகாந்த். ஆகவே தான் இவரோடு கூட்டணி வைக்க வேண்டும். இவருடைய அந்த வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு தான் இவரோடு கூட்டணி வைப்பதற்கு இந்த பாரதிய ஜனதா, திமுக, மக்கள் நல கூட்டணி எல்லோரும் பின்னால் ஓடி சென்றார்கள். கொள்கை அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் வர வேண்டும் என்கின்ற விடயத்தை எந்த கொள்கையின் அடிப்படையில் கூறினார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே அவர்கள் மீது கேள்விகள் ஏராளம் நாங்கள் வைக்கலாம். ஆனால் அது முக்கியமான ஒரு விடயம் என்று சொன்னால், இப்போ சீமான்
இந்த இந்த விடயத்தில் தான் சொன்ன அந்த அந்த சவாலில் அவர் வெல்வாரா இல்லையா என்கின்ற விடயம் சீமானின் கட்சியில் இருக்கும் அந்த தொண்டர்கள் ஆற்றப்போகும் அந்த தேர்தல் பணியில் தான் தங்கியிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான விடயம் இல்லை. பொது சீமான் அந்த சவாலை முன்வைக்கிற பொழுதும் தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இருந்திருக்கவில்லை. இப்போது இணைந்திருக்கிறார் குறிப்பிடத்தக்க வாக்குகளோடு. சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு திராவிடர்களுக்கு, அதாவது கடந்த முறை ஒரு தேர்தல் கூட்டம் ஒன்றில் பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், இம்முறை இந்த தேர்தல் என்பது தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் இடையிலான போர் என்று அவர் சொல்லுகிறார். ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் தமிழக அரசியலை உன்னிப்பாக பார்க்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள், அரசியலில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி முடிவு செய்தால் அல்லது சீமான் முடிவு செய்தால் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நீங்கள் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இவ்வளவு அதிகமான மக்களை உங்களோடு இணைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு வியூக ரீதியில் பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே திராவிடர்கள் என்று கூறி அங்கே மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை ஓரங்கட்டி வைத்துவிட்டு எப்படி ஆட்சியை கைப்பற்ற போகின்றார். ஆகவே வியூக ரீதியில் சீமானுடைய அணுகுமுறை பிழையானது என்று சொல்கின்றவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சீமானுடைய அணுகுமுறை தமிழக அரசியலுக்கு புதிதல்ல. திராவிடத்துக்கு எதிரான ஒரு அரசியல் நீண்ட காலமாக இருக்கின்றது. திராவிடத்துக்கு ஆதரவான அரசியல் இருக்கின்றது. ஆனால் திராவிட அரசியல் என்பதற்கும் பெரியாருடைய சிந்தனை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இந்த திராவிடத்துக்கு எதிரான அரசியலை பெரியாருக்கு எதிரான அரசியலாக சிலர் பார்க்கின்றார்கள். அது அவர்களுடைய அரசியல். இப்போ எங்களுக்கென்று ஒரு அரசியல் இருக்கின்றது. அது இந்த திராவிடர் பெரியார் அரசியலுக்கு அப்பாற்பட்ட விடயம். பெரியாருடைய விடயங்களோட நல்ல விடயங்கள் இருக்கின்றது. அந்த 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 மனுஷனே பல இடங்களில் இந்த தேர்தல் பாதை, திருடர் பாதை எல்லாம் சொல்லப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது. ஆனால் அதை நம்புவர்கள் கூட இன்னும் அந்த தேர்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பெரியாரிஸ்ட் என்று சொல்லுபவர்கள் கூட இந்த இந்த திருடர் பாதையில் கூட இருக்கின்றார்கள். ஆகவே அந்த முரண்பாடு இருக்கின்றது, ஏராளமான முரண்பாடுகள். ஆனால் சீமானுடைய அந்த நிலப்பாட்டில் இவ்வகையான முரண்பாடுகள் இல்லை. நான் ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றித்தான் தமிழ் தேசியத்தை நான் காப்பாற்றுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அது எந்த அளவு சாத்தியமாகும் என்கின்ற விடயம் இந்த தேர்தல் களம் உண்மையில் சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரீட்சை களமாக அல்லது அந்த தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய செல்வாக்கை நாடிபிடித்து பார்ப்பதற்குரிய ஒரு பரீட்சையாக இந்த தேர்தல் இருக்கக்கூடும் இல்லையா? பொதுவாக அதாவது இது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அத்திவாரத்தை அவர் முன்வைக்கின்றார். என்ன நினைக்கிறீர்கள்? பொதுவாக ஆட்சியில் மாறி மாறி வந்திருந்த இரண்டு கட்சிகள், ஒன்று அதிமுக, இன்னும் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு பேரை பொறுத்த வரைக்கும் இப்போது ஜெயலலிதா மீது, அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், அண்மையில் சிறை சென்று வந்த விவகாரம், இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அழகிரிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வயதாகி போகிறது, கட்சியினை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்களா என்கிற கேள்விகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளின் நிலை எப்படி நீங்கள் எதிர்கூறுகிறீங்க? தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குரிய செல்வாக்கு எப்படி இருக்கக்கூடும்? கடந்த தேர்தல்கள் போன்று இந்த தேர்தலிலும் ஒரு மோசமான கூட்டை கருணாநிதி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் காங்கிரஸோடு. ஈழப்பிரச்சனை குறித்து தமிழக மக்கள் மத்தியில் காங்கிரஸின் மீது மிக கடும் கோபம் இருக்கின்றது. அப்படி இல்லைன்னு சொல்லலாம், யாரும் சொல்லலாம். ஆனால் அண்மை கால தேர்தலை நீங்கள் பார்த்தால் தெரியும். அது அந்த அடியோடு இல்லாமல் போகும் ஒரு சாத்தியப்பாடெல்லாம் கூட இருக்கின்றது. அதோடு கூட்டு சேர்ந்த திமுகவினுடைய செல்வாக்கு கூட இறங்கி கொண்டு செல்கின்றது. ஆகவே ஒரு நிமிர வேண்டிய நேரத்தில் மறுபடியும் காங்கிரஸோடு சேர்ந்து திமுக ஒரு பின்னடைவை சந்திக்க போகின்றது. அதிமுகவுக்கு எதிரான வாக்கள் மட்டுமல்ல, இந்த ஆட்சியின் மீது ஒரு எதிர்ப்பு வாக்கள், இந்த எதிர்ப்பு வாக்கள் கூடுதலாக அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள், திமுகவுக்கு எதிரான, காங்கிரஸுக்கு எதிரான இந்த வாக்குகளைத்தான் இந்த மக்கள் நல கூட்டணியும் சீமானவர்களும் பிரிக்கப் போகின்றார்கள். தமிழ் தேசிய வாக்குகளும் இப்படி இரண்டாக பிரிய போகிறது. சீமான் ஒருபுறம் தனியாக நிற்க, வைகோ இன்னும் ஒரு புறத்தில் நிற்கிற பொழுதும் தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளும் பிரியமில்லை. இதற்கும் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் தேசியத்தை நம்பி இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் உள்ளூரில் தேர்தல் கூட்டணியில் அவர்கள் மாறி வருகிற பொழுதும் இந்த தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களுடைய வாக்குகள் இரண்டாக பிரியும் என்கிற கோணத்தில் பார்ப்பது சரி என்று நினைக்கிறீர்கள்? தமிழ் தேசிய வாக்குகள் ஈழ ஆதரவோடு பின்னி பிணைந்தது தான். இதுதான் ஒரு சிக்கலான இந்த தேர்தலோட சிக்கலான போது அதுதான்.
சீமான் அவர்கள் தேசிய தலைவருடைய படத்தை முன்வைத்து தான் இந்த பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றார் கூடுதலாக. ஆகவே அந்த தேசிய தலைவர் மீதான அந்த ஈர்ப்பு தமிழ் மக்கள், தமிழக மக்களுக்கு இருக்கும் அந்த தேசிய தலைவருமான ஈர்ப்பு ஒரு முக்கியமான பாத்திரத்தை இந்த தேர்தலில் வகுக்கும் என்கின்ற ஒரு பார்வை இருக்கின்றது. என்னுடைய பார்வை அல்ல, பொதுவான ஒரு பார்வை அப்படி இருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இதனை ஒரு வைகோவுக்கும் சீமானுக்கும் இடையில் தமிழ் தேசியம் என்று வருகிற பொழுது சீமானை பொறுத்த வரைக்கும் 2 பேரை அவர் முன்வைக்கிறார். பொதுவாக அவருடைய மேடைகளில் பேசுகிற பொழுது அவர் நேரடி எதிரியாக அல்லது தன்னுடைய அரசியல் எதிரியாக பார்க்கக்கூடியவராக விஜயகாந்தை தான் அவர் முன்னிறுத்துவதனை பார்த்திருக்கும். பல இடங்களில் தனக்கும் விஜயகாந்துக்கும் தான் போட்டி என்பது போன்றதான கருத்துக்களை அவர் மறைமுகமாக பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். தமிழ் தேசியம் என்று வருகிற பொழுது அவருக்கும் வைகோவுக்கும் இடையிலான ஒரு மோதல் இருக்கிறது. அந்த 2 பேர் வைகோவை அவர் தமிழர் என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆக இம்முறை விஜயகாந்தும் வைகோவும் ஓரணியில் இருக்க, சீமான் மறுமுனையில் இருக்கிறார். ஆக இந்த அரசியல் களம் என்று வருகிற பொழுது, ஈழ விடுதலை போராட்டம், ஈழ ஆதரவு என்று வருகிற பொழுது மிகவும் சூடாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீமான் வைகோவை எதிர்ப்பது அல்லது இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மோதல் என்பது தமிழக மக்கள் மத்தியில் ஈழத்தமிழர் இருக்கக்கூடிய ஆதரவை எந்த விதத்தில் பாதிக்கும் அல்லது அதற்கு வலி சேர்க்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எந்த விதத்திலும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான அந்த தமிழக மக்களின் அன்பை இந்த தேர்தல் பாதிக்காது. எந்த விதத்திலும் பாதிக்காதுன்னு சொல்லு. நிச்சயமாக எந்த விதத்திலும் பாதிக்காது. அவர்களுக்கு அந்த ஈழ மக்களுடைய விடுதலை குறித்து ஒரு ஆழமான ஒரு அன்பும் ஒரு பார்வையும் இருக்கின்றது அந்த தமிழக மக்கள் மத்தியில். இந்த தேர்தல் அரசியல் எவ்வளவு தூரம் செல்லும், இதன் ஊடாக மத்திய அரசுக்கு எவ்வளவு தூரம் அழுத்தங்களை கொடுக்கலாம் என்பதை நாங்கள் அண்மை காலமாக பார்த்து வந்திருக்கின்றோம். நீங்கள் என்னதான் சொன்னாலும் மத்திய அரசு செய்வதை செய்துதான் தீரும். ஆனால் தமிழகத்தில் ஏற்படும் போராட்டங்களும் அழுத்தங்கள், அந்த போராட்ட ரீதியான அழுத்தங்கள் மத்திய அரசை அடிக்கடி கேள்விக்குள்ளாக்கும், அசைக்கும். இந்த வித்தியாசத்தை நாங்கள், அதாவது நீங்கள் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றித்தான் மத்திய அரசை அசைக்கலாம் என்பதற்கு அப்பால் ஒரு போராட்டத்தின் ஊடாக, மக்கள் போராட்டத்தின் ஊடாகத்தான் மத்திய அரசை அசைக்கலாம் என்கின்ற வரலாற்று உண்மையை நாங்கள் இந்த மாணவர் போராட்டத்திற்கு கூட பல விடையை நாங்கள் நேரே கண்டிருக்கின்றோம். ஆகவே எது உண்மை என்கின்ற விடையும் மக்களுக்கும் தெரியும், இதனால் சாத்தியப்படாது என்கின்ற விடயமும் மக்களுக்கு தெரியும். மிகச் சுருக்கமாக தமிழகம் பற்றிய விடயத்தை தாண்டி இன்னும் பல விடயங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றன. குறிப்பாக பெல்ஜியத்தில் நடைபெற்றிருந்த இந்த தாக்குதல், அதனுடைய அதிர்வுகள் இன்னும் பரவலாக எதிரொலித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அது பற்றியும் நாங்கள் பேசியாக வேண்டும். பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் விலகிச் செல்லுமா இல்லையா? பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் டேவிட் கேமரூன், அதே கட்சியில் லண்டன் மேயராக இருக்கக்கூடிய போரிஸ் ஜோன்சன், 2 பேரும் 2 எதிர்முனைகளில் இருந்து கொண்டு வாதிடுகிறார்கள். ஆக பிரித்தானிய மக்கள் நடக்கப் போகிற கருத்து கணிப்பில் எவ்வாறு வாக்களிக்கப் போகிறார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இது பற்றியெல்லாம் பேச வேண்டும். அவ்வாறு பேசுவதற்கு இடையில் மிக சுருக்கமாக ஒரு கேள்வி இதயச்சந்திரன் அவர்களை, தமிழக தேர்தல் சார்ந்து 234 தொகுதிகளில் போட்டியிட நடக்கக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிகமான வாக்குகளை மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்துக்கு கிட்டத்தட்ட 124 தொகுதிகளை ஒதுக்கியிருப்பதாக கேள்விப்படுகிறோம். ஏனைய 4 கட்சிகளுமே 110 தொகுதிகளை தான் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆக மக்கள் நல கூட்டணியுடைய பிரதான கட்சியாக விஜயகாந்த் இருப்பதை தான் அது காட்டுகிறது. 11% வாக்குகளை தான் விஜயகாந்த் அதிகமான வாக்குகளை பெற்ற காலத்தில் பெற்றிருக்கிறார் என்கிற சூழல் இருக்குமாக இருந்தால், இந்த மக்கள் நல கூட்டணி என்பது எந்தளவு தூரம் எதிர்பார்ப்பை கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன்? எந்தளவு தூரம் அது திமுகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ எந்தளவு தூரம் சவாலை கொடுக்கும் என்று நினைக்கிறேன்? இந்த 11% வாக்கு வங்கி என்பது ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் நடந்த விஷயம். இப்போது அவருடைய வாக்கு வங்கி வீதம் 5 துவக்கம் 4% இறங்கிவிட்டது என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது. இது விஜயகாந்துக்கும் தெரியும். தான் இப்படி தனித்து நின்று சனித்தனம் காட்டிக்கொண்டிருந்தால் முற்றுமுழுதாக ஓரங்கட்டப்பட்டு விடுவனோ என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தால் அது பாரதிய ஜனதா கட்சியை உயர்த்தி விடுவதற்காக சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். திமுகவோடு சேர்ந்தால் கருணாநிதி எப்படி உள்ளே இழுத்து குத்துவார், உள்ளே இழுத்து விழுங்குவது என்கின்ற கலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே அவர் பார்த்த விடயம் என்று சொன்னால், இருக்கும் அந்த 4%, 5% வைத்துக்கொண்டு அதை 10% ஆக்குவதற்கு
சேரக்கூடிய ஒரே கூட்டணி இந்த மக்கள் நல கூட்டணி என்பதுதான் அவருடைய கணிப்பு. அதான் அவர் சேர்ந்திருக்கின்றார். ஆனால் சீமான் என்கின்ற ஒரு சக்தி இந்த தேர்தலில் இல்லாவிட்டால் இவர்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு வந்திருக்கும். ஆனால் இவர்களை சவாலுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சக்தியாக சீமான் அவர்கள் வந்துவிட்டார். அடுத்ததாக பாமகவும் ஒரு வன்னியர் சமூகத்தில் பெரும் செல்வாக்கான ஒரு கட்சி. அதே சமூகத்தில் இருந்த வேல்முருகன் என்பவர் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்றார். ஆகவே அந்த சாதி சங்கங்கள் எல்லாம் உடைந்து அந்த பெரும் கட்சிகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. தொங்கு பாராளுமன்றம் வரக்கூடும் என்று சொல்கிறார்கள். தமிழகத்தில் சட்டசபை அப்படியெல்லாம் அதிமுக முன் வரும் என்று நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு அதிமுக வெல்லும் என்பதாக என்னுடைய கணிப்பாக இருக்கக்கூடிய இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரே ஒரு கேள்வி இதில் ஜி.கே. வாசன் மூப்பனார் அவர்களுடைய மகன் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் தமிழகத்தில் அவரும் இந்த மக்கள் நல கூட்டணியில் இணைய வேண்டும் என்று பரவலான அழைப்புகள் வந்த போதும் இதுவரையில் அவர் ஒன்றும் சொன்னதாக தெரியவில்லை. அவருக்கும் ஒரு சின்னதொரு வாக்கு வங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடும். அவருடைய நிலை என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? தமிழ் மாநில காங்கிரஸ் இப்போது அவர் காங்கிரஸோடு இணைந்து தேர்தலில் இறங்காமல் தனியே கேட்டால் ஓரளவு ஒரு வாக்கு வங்கி ஒரு 2% அல்லது 3% வாக்கு வங்கியாலாவது அவர் தக்க வைத்துக் கொள்ளலாம். அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த காங்கிரஸை எவ்வளவு தூரம் காதலிக்கின்றார்கள் என்கின்ற விடயம் அவருக்கு வடிவாக தெரியும். இதே சீமான் தான் காங்கிரஸுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் மாபெரும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு 63 தேர்தல் தொகுதிகளில் இவர்கள் குதித்தார்கள் காங்கிரஸ். அதில் 58 தேர்தல் தொகுதிகளில் தோல்வியடை செய்ததற்கு முக்கிய காரணம் சீமான் என்கின்ற விடயம் பலருக்கு தெரியும். பல கருத்து கணிப்பில் அப்படிதான் சொன்னது. ஆகவே இதன் அடிப்படையில் இந்த அனுபவம் எல்லாம் அவருக்கு இருக்குது. ஆகவே அவர் காங்கிரஸோடு சேர்ந்து செய்ய மாட்டார். அந்த அரசியலில் இந்த சவாய்வல்னு சொல்வார்கள், மிதப்பு அரசியலில் எப்படி தொடர்ந்து மிதப்பது என்கின்ற விடயம் அவருக்கு தெரியும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் விஜயகாந்த் என்ன நிலையில் இருக்கின்றாரோ அதே நிலையில் தான் வாசனும் இருக்கின்றார். இந்த அரசியலில் மிதப்பது எப்படி ஒரு சிக்கல் மிகுந்த காலம் இல்லை. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் காலத்தில் தப்பி பிழைப்பது என்பது மிக முக்கியமானபடி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று கொள்கைகள் கோட்பாடுகள் ஒருபுறம் இருந்தாலும் தேர்தல் என்று வருகிற பொழுதோ அங்கே வாக்குகளை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு அதிகாரத்தில் சில ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்கான போட்டியில் கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் ஓரங்கட்டி வைக்கப்படுகிற தேர்தல் கூட்டணி நடைமுறை என்பது மீண்டும் மீண்டும் நடந்து வந்து வருகிறது. இம்முறை மக்கள் நல கூட்டணியும் கூட விஜயகாந்த் ஒருபுறம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒருபுறம், வைகோ ஒருபுறம் என்று எப்படி இந்த கூட்டணி சாத்தியமாகிறது என்பது ஒரு குழப்பமான ஒரு சூழலில் ஆனால் சாத்தியமாகி இருக்கிறது. இதை தேர்தல் கூட்டணி என்று நாங்கள் அழைக்கலாம். அதை சாத்தியமாக்கியது மக்கள் நல கூட்டணி அல்ல, தான் தனித்து விட்டுவிடணும்ன்ற ஒரு பயன்தான் விஜயகாந்துக்கு. அவர் தன்னை காப்பாற்றிக் கொண்டார். அவர் தன்னை புத்திசாலித்தனமான முடிவு என்று சொல்லி அந்த 2 கட்சிகளிலும் இருக்கின்றவர்கள் பட்டாசுகள் எல்லாம் கொளுத்தி கொண்டாடி இருக்கிறார்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்து கொண்டபடியும். ஆக ஒரு பலமான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்பட்டாலும் தமிழக தேர்தலில் அதிமுக, திமுக, மறுமொழிகள் நாம் தமிழர், அதனடுத்து மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகள் மோதுகிற ஒரு களமாக அந்த களம் இம்முறை தேர்தலில் இருக்க போகிறது. நேர்கள், ஐரோப்பாவில் நடக்கிற சில முக்கியமான விடயங்கள் பற்றி நாங்கள் பேச வேண்டும். அதற்கிடையில் சின்னதாக ஒரு விளம்பர இடைவேளை. காத்திருங்கள், மீண்டும் சந்திக்கலாம். நேயர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். இதே பொழுது நாங்கள் தமிழகத்து தேர்தல், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான விடயங்கள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அரசியல் நோக்கர் எங்களோடு இதே சந்திரன் இணைந்து கொண்டிருக்கிறார். ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் பெல்ஜியத்தில் நடைபெற்ற குண்டு தாக்குதல் இன்னும் பலர் அதில் பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரித்தானியா உட்பட ஐரோப்பா முழுவதும்
பாதுகாப்பு மேலும் அதிகமாக பலப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் இதுபோன்ற தாக்குதல்கள் தொடரும் என்று IS தீவிரவாத இயக்கம் அறிவித்திருக்கிறது. மறுமுனையில் பிரித்தானியாவின் 2 பலம் வாய்ந்த மனிதர்கள், பிரதமர் டேவிட் கேமரூன், அவருடைய கட்சியில் லண்டன் மேயராக எதிர்காலத்தில் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிற போரிஸ் ஜோன்சன், இருவரும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறுவது குறித்து முரண்பட்டு மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இதே சந்திரன் அவர்களோடு நாங்கள் பேசுகிறோம். மற்ற இடத்தில் தொடரலாம். வணக்கம் விஜய் அவர்களை. மீண்டும் முக்கியமாக நான் இந்த பெல்ஜியம் விவகாரத்தை தொடுவதற்கிடையில் பிரித்தானிய விவகாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போது பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அங்கத்துவத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று முதலில் அந்த கருத்தை வேகமாக வைத்து வந்தவர் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன். அவர்தான் சொன்னார் வெளியேற வேண்டும் என்று. தொழிற்கட்சி சொன்னதே இல்லை, இந்த யூனியனில் பிரித்தானியா தொடர்ந்து இருப்பது தான் அதனுடைய பொருளாதாரத்துக்கு நல்லது என்று சொன்னது. இப்போது டேவிட் கேமரூன் சொல்லுகிறார், இல்லை, பிரிய தேவையில்லை, நாங்கள் இருந்தால் நல்லது என்று. ஆனால் அதே கட்சியில் இருக்கக்கூடிய போரிஸ் ஜோன்சன் இல்லை, விலகித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆக தொழிற்கட்சியினுடைய தலைவரும் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவரும் பெரிய தேவையில்லை என்று சொல்கிறார்கள். லண்டன் மேயர் பெரிய வேண்டும் என்று சொல்கிறார். போரிஸ் ஜோன்சன் முன்வைக்கிற காரணங்கள் என்ன? இந்த ஃபைனான்சியல் சர்வீசஸ் ரெகுலேஷன்ஸ் சொல்லுவாங்க, FSR, அதாவது இந்த நிதியியல் சேவைத்துறை சார்ந்த விதிமுறைகள், கட்டுப்பாடுகள். அதேமாதிரி இந்த ஃபைனான்சியல் செக்டரில் கூடுதலாக அந்த ரெகுலேஷன் என்கின்ற விடயம் இருக்கின்றது. இதுதான் அந்த நிதி பரிமாற்றங்கள், நிதி சந்தை எவ்வாறு நகர்வது, இந்த பங்கு சந்தைகள், இந்த விடயங்கள் எல்லாம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் இவர்கள் இந்த மேற்குலகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், மேற்குலகம் வந்து கூடுதலாக ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. சீனா இப்போதுதான் இது சம்பந்தமான விடயங்களை உள்வாங்கி கொண்டிருக்கின்றது, அதை அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றது என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஆனால் இன்று ஒரு விடயம் நடந்தது. இந்த பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி என்று செலக்ட் கமிட்டி ரூம் என்று இருக்குது. இந்த தேர்ந்தெடுத்த, அதாவது வெளிவிவகாரம் சம்பந்தமான, ட்ரெஷரி சம்பந்தமான, இப்படி வேறு துறைகள் சார்ந்து கமிட்டி இருக்கின்றது இந்த நாடாளுமன்றத்தில். அவர்கள் இன்று காலையில் நான் பார்த்தேன். இன்று போரிஸ் ஜோன்சனை கூப்பிட்டு கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் இந்த பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக வேண்டும் என்பதற்கு ஆதரவாக செயல்படுகின்றீர்கள். அதற்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இதுக்குள்ளே இருப்பதை விட நாங்கள் வெளியே வந்தால் எங்களுக்கு பலம் அதிகரிக்கும், எங்களுடைய நாட்டை நோக்கி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் கூடுதலாக வரும், இன்னும் ஒரு 10-15 வருடங்களில் எங்களுடைய நாட்டினுடைய அந்த பிரித்தானுடைய பொருளாதாரம் கூடுதலாக வளர்ந்துவிடும் என்கின்ற செய்தியெல்லாம் சொல்லுகின்றார். சொல்லும்போது இதுக்கு வெளியேறக்கூடாது, உள்ளேதான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதரவாக கூடுதலாக இந்த லேபர் பார்ட்டி, இந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களால் கூடுதலாக அதை பற்றி பேசுகின்றார்கள், கேள்வியும் கேட்கின்றார்கள். அப்போ அவர்கள் கேட்கின்ற இன்னொரு கேள்வி, இந்த சிங்கிள் மார்க்கெட், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த ஒரு சிங்கிள் மார்க்கெட், தனி சந்தை, இந்த சந்தை தேவைதானே என்கின்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், சிங்கிள் மார்க்கெட் இருக்கலாம், ஆனால் சிங்கிள் கரன்சி ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை என்கின்ற விடயம். அதாவது அந்த ரெண்டும் அந்த ஒரு சிக்கலுக்குள்ளே வருது. எனக்கு ஒரு விடயத்தை சொல்லுங்கள். அதாவது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம், ஊடகங்களில் பரவலாக மக்களுக்கு சொல்லப்படுகிற விடயம், ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா தொடர்ந்தும் எதுவித வித்தியாசங்களும் இல்லாமல் ஒரு அங்கமாக இணைந்திருக்கின்ற பொழுதோ, ஐரோப்பாவில் ஏற்படக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி, அது கிரேக்கத்திலாக இருக்கலாம், எந்த நாட்டில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டாலும் அதில் பங்காளிகளாக நாங்களும் மாற வேண்டியிருக்கிறது. அதுபோன்று ஐரோப்பாவிலிருந்து குடிபெயர்ந்து இங்கே பிரித்தானியாவுக்கு வருகின்றவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றபடியினால் எங்களுடைய நாட்டுக்கு இவர்கள் சுமையாக வருகிறார்கள். இந்த இரண்டையும் கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அங்கத்துவத்திலிருந்து வெளியேறி சுயமாக இயங்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் வெளியேறுவதா இல்லையா என்கிற விவாதத்தை முன்வைக்கிறோம் என்று ஊடகங்களில் பரப்புரை பொருளாக இவைதான் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் நீங்கள் யதார்த்தத்தில் அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விடயத்தில் முதலீடு என்கிற இடத்தை அவர்கள் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். முதலீட்டு ரீதியில் ஐரோப்பாவில் இப்போது போரிஸ் ஜோன்சன் ஒரு வலதுசாரி தன்மை கொண்ட ஒரு முதலாளித்துவ கன்சர்வேட்டிவ் அரசியல்வாதியாக பார்க்கப்படுகிறார்.
லேபர் மறுமுனையில் இருக்கிறது. இப்போது இவர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக அதிகமான லாபத்தை பிரித்தானியா பெற்றுக்கொள்ளும் என்று போரிஸ் ஜான்சன் போன்றவர்கள் சொல்வதாக இருந்தால் அது அவர் சொல்வதற்கும் டேவிட் கேமரூன் சொல்வதற்கும் என்ன வித்தியாசம்? டேவிட் கேமரூன் தானே முதலில் பேசிக்கொண்டு பிரிய வேண்டும் என்று சொன்னவரே டேவிட் கேமரூன் இல்லையா? என்ன மாற்றம், அந்த மாற்றம் எப்படி நடக்கிறது? இது ஒரு ஆச்சரியமான விடயம் என்று சொன்னால், இது இந்த மேற்குலகத்தில் இருக்கும் கோஆபரேட்டர்களுக்கு இடையில் உள்ள போட்டி உள்ளே இருப்பதா இல்லையா என்பது. ஒரு குறிப்பிட்ட கோஆபரேட்டர்கள் சொல்லுகின்றன, உள்ளே இருந்து ஏனைய ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகளோடு இணைந்து நாங்கள் இணைந்துதான் இந்த சர்வதேச சந்தைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று. நாங்கள் தனித்து சர்வதேச சந்தையில் நாங்கள் போட்டி போடாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் அந்த 27 நாடுகளுடன் இணைந்து, டோட்டல் 28, அந்த 27 நாடுகளுடன் இணைந்து நாங்கள் ஒரு 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 பொருளாதார ரீதியான திட்டத்தை நாங்கள் முன்வைப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும் என்கிற விடத்தை சொல்லுகின்றார். அதில் ஒரு முக்கியமான விடயம் என்று சொன்னால், அந்த அவர்கள் சொல்லும் இன்னொரு விவாதம் என்னென்னு சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் இந்த மினிஸ்டர்மார், மந்திரிகள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 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 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஒரு சுதந்திர வர்த்தக உடன்பாடை இன்னொரு நாட்டினோ அல்லது இன்னொரு ஒரு பல நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு, ஆசியானாக இருக்கலாம், அந்த அந்த அமைப்போடு நாங்கள் ஒரு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஒரு சுதந்திர வர்த்தக உடன்பாடை நாங்கள் மேற்கொள்ளும் போது அது சம்பந்தமான ஒரு முடிவை இவர்கள் எடுத்து என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த இது சார்ந்த கமிஷன், அந்த கமிஷனுக்கு தான் அந்த அந்த கடமையை ஒப்படைப்பார்கள். அவர்கள் தான் சீனாவோடோ அல்லது வேறு வேறு நாட்டினுடைய அந்த பொருளாதார அமைப்புகளோடோ பேசி ஒரு இந்த ஒரு ஒரு என்ன சொல்வார், லோவர் டாரிஃப்னு சொல்வார், அதை எப்படி அந்த அந்த வரியை குறைப்பது, எப்படி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நாங்கள் உருவாக்குவது சம்பந்தமாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டாக நின்று அந்த கோரிக்கையை முன்வைக்கும் போது எங்களுக்கு சாதகமான முடிவெல்லாம் கூடுதலாக வரும். நாங்கள் பிரித்தானியை தனியே நின்று செய்வது எங்களுக்கு ஒரு பலவீனமான நிலையை கொண்டு வரும் என்று சொல்லும்போது போரிஸ் ஜான்சன் என்ன சொல்கின்றார் சொன்னால், இல்லை, அண்மையில் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் இதே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட 97% அந்த உடன்படிக்கைகள் இரண்டு நாட்டுக்கும் சாதகமாக இருந்தது. ஆகவே நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் இருந்து தான் செய்ய வேண்டும் என்றல்ல, நாங்கள் வெளியே இருந்தும் கூட இந்த சுதந்திர வர்த்தக உடன்பாடுகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் என்று அவர் சொல்லும்போது, இன்னொருவர் சொன்ன விவாதம் என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த வெளிநாட்டு நாங்கள் ஒன்றியத்துள் இருப்பதால் இந்த வெளிநாட்டு முதலீடுகள் கூட பிரித்தானியாவுக்கு கொண்டிருக்கிறது. 1,40,000 பேர் வேலையில் இருக்கின்றார்கள். அந்த வேலை வாய்ப்பை நாங்கள் இழக்க வேண்டி வரும். மிகப்பெரிய கம்பெனியான நிசான் கம்பெனி சொல்லுகின்றது, பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகினால் நாங்கள் இங்கு செய்யும் முதலீடுகளை குறைத்துக் கொள்வோம், இங்கே இருந்து வெளியேற மாட்டோம் என்றல்ல, இங்கே இருப்போம், ஆனால் இந்த FDIயை நாங்கள் குறைத்துக் கொள்வோம் என்கின்ற ஒரு பிரச்சனை சொல்கின்றார். ஆனால் போரிஸ் ஜான்சன் திரும்ப திரும்ப சொல்லும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், தான் பல வங்கியாளர்கள், பேங்கர்ஸ் என்று சொல்கிறார், பெரிய பெரிய வங்கியாளர்கள், கோல்ட்மேன் சாக்ஸாக இருக்கலாம், இல்லை JP மோகனாக இருக்கலாம், அல்லது பாக்லேஸ், இப்படி பெரிய பெரிய வங்கியாளர்கள் இருக்கலாம். அவர்கள் பேசும்போது அவர்கள் சொல்லுகின்றார்களாம், கூடுதலானவர்கள் நீங்கள் வெளியே வந்தாலும் நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றது சொல்லுகின்றார்கள் சொல்லி. ஆனால் அதற்கான எந்த 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 புள்ளி விவரம் ரீதியான எந்த ஆய்வுகளையும் அவர் முன்வைக்க தயாரில்லை. ஆனால் அந்த லேபர் பார்ட்டி வச்ச ஒரு விஷயம் என்று சொன்னால், அண்மையில் செய்த ஒரு ஆய்வை கூட அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அடுத்ததாக அவர்கள் சொல்லும் இன்னொரு விடயம் என்று சொன்னால், இந்த ECJ, அதாவது யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இது எங்களுடைய நீதி பரிமாணத்தில் மேலாதிக்கம் செலுத்துகிறது. பிரித்தானியா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று வருகிறது. அந்த வழக்கில் பிரித்தானிய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை கொடுத்திருக்குமாக இருந்தால், ஐரோப்பிய நீதிமன்றம்
அந்த தீர்ப்பு சரியில்லை என்று புதிய தீர்ப்பை கொடுக்கிற பொழுது அதனை அமல்படுத்தியாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இங்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு வருகிறது இல்லையா? அவர்கள் அதனை விரும்புவதில்லை. இவர்கள் அதாவது சில இடங்களில் நான் கூட நேரடியாக என் காதால் கேட்டிருந்தேன். இங்கே வழங்கப்பட்ட தீர்ப்பு சரியில்லையா, உடனே நீ யூரோப்பியன் கோர்ட்டுக்கு போ என்கின்ற ஒரு தஞ்ச கோரிக்கைகள் எல்லாம் பல இடங்களில் அப்படி தீர்ப்புகள் வந்து. ஆகவே இதன் அடிப்படையில் எங்களுடைய இறமை எங்கே செல்கின்றது என்ற கேள்வியை அவர் முன்வைக்கின்றார். ஆனால் இது இந்த நாடு கூடுதலாக சேவை செக்டாரில் கூடுதலாக தங்கி நிற்கும். உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வது, உற்பத்தி சேவைத்துறையில் தான் இது உண்மையில் அதனுடைய பொருளாதாரம் பெரிதாக தாங்க. அதுவும் நிதி சேவை இல்லையா பிரதானம். அதாவது நான் நினைக்கின்ற ஒரு 20 வருடங்கள் 25 வருடங்களுக்கு முன்பாக இங்கே இருந்த ஒரு லேபர் பார்ட்டியினுடைய ஒரு அமைச்சர், அவர் பிறகு பிரதம மந்திரியாக கூட வந்தவர், கோர்டன் பிரவுன். அவர் திரைசேரி காசு வேணுமென்றக்காண்டி என்ன பட்ஜெட்டில் காசு காணாது என்பதற்காக தங்கத்தை வித்த காலம் கூட இருக்கின்றது இங்கே. அதுவும் அந்த 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு நடந்த விடயங்கள். ஆகவே இவர்களுக்கு அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இங்கு சில இந்த இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் பிரான்ஸ், ஜெர்மனியில் இருக்கும் பெரிய கோஆப்ரேட், அந்த நாட்டுக்குரிய கோஆப்ரேட் முதலாளிகளோடு சில பிரித்தானிய கோஆப்ரேட் முதலாளிகளுக்கு இந்த வியாபார போட்டி இருப்பது போல் தெரிந்தது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். டேவிட் கேமரனுடைய மனமாற்றத்துக்கு கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஐரோப்பாவில் இருந்து பிரித்தானியா பிரிய வேண்டும் என்று சொல்லியிருந்தவர். அதன் பிறகு பல கூட்டங்களை நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த கூட்டங்களில் பிரித்தானியாவினுடைய பல நிபந்தனைகளுக்கு ஏனைய உறுப்பு நாடுகள் இணக்கம் தெரிவித்திருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் இணக்கம் தெரிவித்த காரணத்தினால் வெளியேற தேவையில்லை என்கிற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீதித்துறையில் எங்களுக்கு ஒரு சுயாதீனம் இருக்கும், அது தவிர நிதி முதலீடுகளில் எங்களுக்கு சுயாதீனம் இருக்கும், எங்களுடைய நாணயத்தை நாங்களே தக்க வைத்துக் கொள்ளலாம். அப்படி பல நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக பிரிய தேவையில்லை என்பது டேவிட் கேமரன் அவர்களுடைய வாதம். ஆக இன்னும் சில மாதங்களில் நடக்கப் போகிற ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு, அந்த வாக்கெடுப்பில் இது பற்றி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரித்தானிய மக்கள் வாக்களித்தாக வேண்டும் என்கிற ஒரு நிலை வருகிறது. ஐரோப்பாவில் இது பிரிவுதா இல்லையா, 2 பக்க வாதங்களையும் கேட்ட பின்னர் வாக்களியுங்கள், அதன் பிறகு இந்த முடிவு வரும் என்கிற நிலையில் இப்போது காணப்படுகிறது. ஆக இது இங்கே இருக்கக்கூடிய விடயம். இது மாத்திரமில்லை, ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பாவை இன்று மீண்டும் பிரான்சில் அன்று நடந்த தாக்குதல் எவ்வாறு உலுக்கி போட்டதோ அதுபோன்று பெல்ஜியத்தில் நடந்த கடந்த சில தினங்களில் நடைபெற்றிருக்கிற தாக்குதல் ஐரோப்பாவில் ஒரு பதற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இது தனியாக எங்கேயோ ஒரு இடத்தில் நடந்த சம்பவம் என்பது கப்பால் பிரான்சில், அதன் பிறகு இப்போது பெல்ஜியத்தில் என்று வருகிற பொழுது ஐரோப்பா ஒரு பதற்றத்தை கூட்டி வந்திருக்கு இல்லையா? உண்மையில் இதயச்சந்திரன், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? IS அமைப்பினை அதனுடைய செயற்பாடுகளை ஒட்டுமொத்தமாக முடக்க வேண்டும் என்று ஐரோப்பியத்தினுடைய பல முக்கியமான நாடுகள் தலையெடுத்து பிரித்தானியா உட்பட அங்கு சென்று தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிரான்சும் பிரித்தானியாவும் நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது மீண்டும் பெல்ஜியத்தில் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆக IS இயக்கத்தை அல்லது அதனுடைய செயற்பாடுகளை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று புறப்பட்ட பிறகும் அவர்கள் இங்கு வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது. ஒழிக்க முடியவில்லை இல்லையா? இது எதனை காட்டுகிறது நினைக்கிறேன்? இது சிரியாவில் ஏற்பட்டு வரும் மாற்றமும் இது ஒரு காரணம். சிரியாவில் இந்த ISIL-க்கு எதிரான ஒரு 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 நெருக்குவாரம் அதிகரித்து செல்கின்றது. இந்த இப்போது இருக்கும் அந்த போர் நிறுத்தம் என்கின்ற விடயம் அல்லது இந்த யுத்த நிறுத்தல் என்கின்ற விடயம் IS-க்கு சாதகமாக அல்ல. இது IS-க்கு எதிரான ஒரு ஒரு விளைவான விஷயம்தான் கூடுதலாக முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அந்த தாக்கம் வரும்போது அடுத்ததாக சிரியாவில் இருந்து வெளியேறும் ஆதிகளை துருக்கிக்குள் முடக்கும் ஒரு வேலை ஏற்பட்டிருந்தது. அதை நீங்கள் பார்க்கலாம். ஐரோப்பாவுக்குள் இந்த மக்கள் வரப்படாமல் அங்கே வைத்து பார்ப்பதற்காகவே இவர்கள் $3 பில்லியன் அமெரிக்க இந்த ஐரோப்பிய ஒன்றியம் கொடுக்கின்றது. ஆகவே இந்த IS தீவிரவாதிகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு தீவிரவாதிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த பொருளாதார ரீதியான ஒரு இலக்குகளை நிச்சயமாக முன்வைப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இந்த சிரியா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் சிரியாவில் இந்த ரஷ்யா மேற்குலகம் எல்லாம் சேர்ந்து
தங்கள் மீதான ஒரு ஒரு அழுத்தங்களை கூடுதலாக கொடுத்து கொண்டிருக்கும் போது இதை திசை திருப்புவதற்கு சில தாக்குதல்களை அவர்கள் மேற்கொள்வார்கள். பிரான்சிலும் இருந்தது. இது என்னுடைய கேள்வி என்னென்றால் இது எதிர்பார்க்கப்பட்டது தானே. அதாவது நீங்கள் ஐஎஸ் போன்ற ஒரு மிகவும் தொழில்நுட்ப ரீதியில் பலமான அல்லது வித்தியாசமான அணுகுமுறைகளில் ஐரோப்பாவில் தாக்குதல் நடத்துவதற்கான வல்லமை கொண்ட ஒரு தீவிரவாத அமைப்பு பிரான்சில் மிக பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்திய பின்னர் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ஒன்று கூடி முற்றுமுழுதாக இவர்களை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் இருக்கிற இடம் நோக்கி தாக்குதலை தொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் இங்கே வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய பெல்ஜியத்துக்குள் வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆக இங்கு இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை இதனை கைவிட்டு விட்டது என்கிற ஒரு முடிவுக்கு வரலாமா, அல்லது இனியும் தொடர்ச்சியான தாக்குதல் நடத்துவோம் என்று கூறுவது இது ஐஎஸ் தீவிரவாதிகள் பலவீனமான நிலையில் வேறு வழியில்லாமல் இந்த தற்கொலை தாக்குதலை நடத்துகிறார்கள் என்கிற ஒரு நிலைக்கு இதனை கொண்டு வருகிறது. அதான் என்னுடைய கேள்வி. இது எதனை காட்டுகிறது என்று இதனை காட்டுகிறேன்னு சொன்னால் இந்த மேற்குலகத்தின் மீது ஒரு அழுத்தத்தை ஐஎஸ்ஐஎல் கொடுக்கின்றது. அவர்களை பொறுத்தவரையில் இந்த மேற்கு நாடுகளில் இருந்து தான் மேற்கு நாடுகளில் இருந்தும் அவர்களுக்கு ஏராளமான உறுப்பினர்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அடிக்கடி. அடுத்ததாக இந்த ஐஎஸ் அவர்களுக்கு ஒரு போஸ்டை கொடுக்கும் என்று சொல்கிறீர்கள். தாக்குதல் நடத்தப்பட்டால் அவர்களுக்கு ஆட்கள் சேர்ப்பதற்கான அதற்குரிய ஒத்துழைப்பு வலையமைப்பிற்கு இது ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடும் என்று. ஆட்கள் சேர்ப்பதற்கு மட்டுமில்லை, தங்களுக்கு எதிராக வான்வழி தாக்குதல் போரிட்டு கொண்டிருப்பவர்களை பொருளாதார ரீதியாக முடக்க வேண்டும் என்பதும் ஒரு காரணமாக. நீங்கள் அண்மையை பார்க்கலாம், இவர் ECB-யினுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மத்திய வங்கியினுடைய தலைவர், அவர் பேர் மரியோ டிராகி. அவர் சொல்கிறார், இது இப்போ வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் நாங்கள் அடிக்கடி பேசுனாங்க முந்தி, இந்த கடன் வந்து கூடிக்கொண்டு போகுது, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் வந்து கடன் கூடிக்கொண்டு போகின்றது, ஏராளமான பிரச்சனைகள் வருகின்றது, இவர்களுடைய அந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் வீழ்ச்சி அடையும். சீனாவில் மட்டுமில்லை, இங்கே வீழ்ச்சி அடைகின்றது. ஆகவே தான் அவர் வந்து இந்த டிபாசிட் ரேட்டை வந்து மைனஸுக்கு கொண்டு வந்துட்டார். ஒரு வங்கிகளுடைய அந்த மத்திய வங்கியுடைய டிபாசிட் ரேட்டை மைனஸுக்கு கொண்டு வந்துட்டார். 60 பில்லியன் யூரோக்களை ஒவ்வொரு குவான்டிடேட்டிவ் ஈஸிங்காக ஒவ்வொரு மாதமும் இன்ஜெக்ட் பண்ணி கொண்டிருந்த இந்த ECB இப்போ 60-80 ஆகிட்டு என்று சொன்னால் இந்த அரசாங்கங்களுடைய கடன்களை முறைகளை மத்திய வங்கி வாங்க தொடங்கிட்டு, இந்த 28 நாடுகளுடைய கடன் முறைகளை மத்திய வங்கி வாங்க. இந்த போருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, பாண்ட் இஷ்யூ இந்த கோஆபரேட் கம்பெனிகள் முறைகளை கூட மத்திய வங்கி வாங்கக்கூடிய ஒரு மோசமான நிலையில் வந்திருந்தது. இந்த நிலையில் நடைபெற்ற இந்த தாக்குதல் இன்னும் பொருளாதார ரீதியான வீழ்ச்சியைத்தான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொண்டு வரும். இந்த போர் ஒரு வீழ்ச்சியினை கொண்டு வந்திருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? இப்போது சிரியாவில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற போர், சிரியாவை நோக்கி இந்த நாடுகள் செலவழிக்கிற பணம், பொருள் போன்ற விடயங்கள், இது இந்த பொருளாதாரத்துக்கு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? இதுவரையில் இந்த இவர்களுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கும் அதற்கும் நேரடி சம்பந்தம் இருக்கிறது? இல்லை, அதை விட மோசமான இவருடைய தாக்குதல், இப்போ பிரான்சில் நடந்த தாக்குதல், இப்படியான தாக்குதல் நடக்கும்போது வெளிநாட்டு நேரடி மூலதனங்கள் உள்ளே வராது, அச்சப்படுவார்கள். இப்போ இதுதான் அந்த முக்கியமான பிரச்சனை. அவர்கள் உள்ளே வர பயப்படுவார்கள். சீனா மட்டும்தான் வரும். சீனாவுக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. ஆப்கானிஸ்தானில் ஒரு பக்கம் யுத்தம் மோசமானது இருக்கு, இன்னொரு பக்கத்தில் கொப்ப மைன்ஸில் வந்து முதலீடு செய்து கொண்டிருக்கிறாங்க, தோண்டி கொண்டிருக்காங்க, கொப்பறது வேணும். அவனுக்கு பக்கத்தில் நடக்கிற யுத்தம், அமெரிக்காவுக்கும் தலிபானுக்கும் நடக்கிற யுத்தத்தை பற்றி அவன்லாம் கவலை, அவன் மட்டும்தான் வருவான். ஆனால் மற்ற வளர்ந்த பெரிய நாடுகள் ஒரு யுத்தம் நடக்கும் இடத்தில் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு அரசியல் ரீதியான ஸ்திரமற்ற சூழ்நிலை நிலவும் ஒரு மண்ணில் வந்து முதலீடு செய்ய மாட்டாங்க. ஆக இந்த பொருளாதார ஸ்திர நிலையை தளம்பல் செய்வதற்காகவும் இந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு இந்த நோக்கம் இருக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? அவர்கள் மக்களை கொள்வது என்பதற்கு அப்பால் இந்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மையை அவர்களால் சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது, அதில் பாதிப்பை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது நினைக்கிறீர்கள். ஆக இந்த போருடைய வீச்சை பொறுத்த வரைக்கும் பெல்ஜியத்தில் இப்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால்
முற்றுமுழுதாக ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியாவை போன்று பிரான்ஸை போன்று நேரடியாக இந்த தாக்குதலில் ஒட்டுமொத்தமாக இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? சில நாடுகளுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்து வந்தது இதனை பொறுத்தவரை. ஒட்டுமொத்தமாக தான் இறங்கியிருக்காங்க. இதில் ஒட்டுமொத்தமாக இறங்கவில்லை என்று இல்லை. அதில் விமர்சனம் இருக்கிறவர்களும் கூட அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி இல்லை, முழுமையாக நாளை தொழிப்போம் என்கிற நிலைமைக்கு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது இவர்கள் மக்களை கொள்வதால் நாங்கள் அவர்கள் மீது தொடுக்கும் தாக்குதல் சரி என்பதுதான் ஒரு வாதம். ஆனால் ஒரு சிறிய விவகாரத்தில் ஆரம்பத்தில் இவர்களை ஏன் தலையிட்டார்கள் என்கின்ற ஒரு அரசியல் கேள்வி இருக்கின்றது. அது எண்ணெய் சார்ந்த விஷயங்கள். இப்போ நீங்கள் பார்த்தால் மத்திய கிழக்கில் 2 நாடுகள்லாம் இந்த மேற்குலகத்தினுடைய சொல்ல கேட்காமல் முரண்டு பிடித்து கொண்டிருந்தது. ஒன்று ஈரான், மற்றது சிரியா. ஈரான் விஷயத்தில் இவர்களால் வெல்ல முடியாமல் போய்விட்டது. கடந்த இறங்கி போக வேண்டிய நிலை தான் வந்துட்டு. இப்போ அவர்கள் மில்லியன் பரல் ஒவ்வொரு நாளும் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இங்கே இந்த ஒபேக் சொல்லுது நீங்கள் குறைங்கன்னு சொல்லி, இல்லை நாங்கள் இவ்வளவு காலமும் விட்டதை பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அவர்கள். ஆகவே அவர்கள் அடுத்த என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த சிரியாவை சின்ன பின்னமாக்குவது. இந்த ரெண்டையும் மிக பலவீனமான நிலையை கொண்டு வந்தால்தான் தங்களுடைய அரசியல் மத்திய கிழக்கில் எடுபடும் என்பதுதான் மேற்குலகத்தினுடைய ஒரு தந்திரம். ஆனால் அது படிப்படியாக அந்த மேற்குலகத்தினுடைய அந்த ராஜதந்திரத்துடைய தோல்வி ஈரானிலும் ஏற்பட்டது, சிரியாவிலும் இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சிரியாவுக்கு அண்மை காலத்தில் இந்த மேற்குலகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் அசாத்தினுடைய ஆட்சிக்கு பலமாக இருந்தது ரஷ்யா. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மேற்குலகத்துக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது ரஷ்யா என்று சொல்லலாம். ஆனால் இப்போது ரஷ்யா சிரியாவை விட்டு ரஷ்யாவிலிருந்து மிக முக்கியமான படைகள் வெளியேறும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொல்லியிருக்கிறார். ஆக ரஷ்யா அங்கிருந்து முக்கியமான தன்னுடைய படைகளை வெளியேற்றினால் மீண்டும் மேற்குலகம் சிரியாவில் தன்னுடைய கரங்களை இன்னும் பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகும் என்று நினைக்கிறீர்கள்? அது அவர் புட்டின் வெளியேறிய இந்த விடயம் ஒரு ஐநா சபைக்குள்ளால் ஒரு அழுத்தம் ஒரு காரணம். ஆனால் அவர் சொல்லுகின்றார்கள், நாங்கள் முற்றுமுழுதாக வெளியேற்றவில்லை, நாங்கள் இன்னும் அங்கே இருக்கின்றோம், மறுபடியும் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு பிரச்சனை முன்னெடுக்கப்படுமாயின் நாங்கள் மறுபடியும் வருவோம் என்கின்ற செய்தியை அவர்கள் அண்மை காலமாக 2-3 நாட்களாக அவர்கள் ஊடகங்களில், சர்வதேச ஊடகங்களில் சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகவே இதில் என்ன ஒரு வியூகம் சார்ந்த அமைதி என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். தேவைக்கேற்ப ஒரு கிட்டத்தட்ட ஓரடி பின்னால் 2 முன்னால் அப்படித்தான் இருக்கு. ஆக முற்றுமுழுதாக ரஷ்யா வெளியேறி விட்டது என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிட முடியும். அப்படி இல்லை. அதாவது என்னன்னு சொன்னால் இந்த மொடரேட்ஸ் மிதவாத போராளிகள் என்று சொல்லி அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்கு. இதில் அவர்கள் இன்னும் அந்த வளர்ச்சி உள்ள இன்னும் இந்த தவண்டவுன் இருக்குது. அந்த குழந்தை போராளிகள் மாதிரி இன்னும் அவர்களுக்கு சிறான பலம் அல்ல. ஆனால் குறுகிய காலத்தில் ஒரு நீண்ட நிலப்பரப்பை ரஷ்ய படைகளின் ஆதரவோடு அசாத்தின் படைகள் பிடித்து விட்டது. அது அடுத்த கட்டமாக இந்த துருக்கியினுடைய எல்லைகளை இவர்கள் கைப்பற்றிவிட்டால் பிறகு ஐஎஸ்ஐ அழிப்பது இலகுவாகிவிடும். இந்த ஐஎஸ்ஐக்கும் துருக்கிக்கும் உள்ள உறவு பலவீனம் அடைந்துவிடும். அவர்கள்தான் இவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள் என்ற செய்தி இந்த ஆர்டி தொலைக்காட்சி துவக்கம் பல இடங்களில் நேரடியாக கொண்டாடுகின்றன. ஆகவே இது ஒரு மந்த நிலை. இது ஒரு மந்த நிலை. மாற்றம் மீண்டும் எப்போதும் நடக்கலாம். எப்போதும் இந்த மாற்றம் எப்படி நடக்கலாம்? அசாத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு இப்போதைய நிலையில் ரஷ்யா உடன்படாது. அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் தனக்கு அந்த சிரியாவில் தனக்கான ஒரு பங்கு, ஒரு பிடிமானம் பெரிய அளவில் வரும் வரைக்கும் அசாத்தை ரஷ்யா கைவிடாது. அந்த இடத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். இது ஒரு மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் எவ்வாறு மேற்குலகில் இருந்து பார்க்கப்படுகின்றன என்பது வரைக்கும் இன்று இப்பொழுது பல விடயங்களை பேசியிருக்கிறோம். எங்களோடு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டவர் அரசியல் விமர்சகர் இதயச்சந்திரன். நீங்கள் இணைந்து கொண்டு பல விடயங்களை பேசியிருக்கிறோம். நன்றி. இன்று இப்பொழுது கலந்து கொண்டவைக்க நன்றி தினேஷ். நன்றி, வணக்கம். அவனர்கள் இதயச்சந்திரன் அவர்களோடு இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் தயாரிப்பில் உதவிய நண்பர்களோடு தொழில்நுட்பத்தில் தயாரித்து வழங்கிய நண்பன் பிரபு அவர்களோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம் நேயர்களே. ABC, the